ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து கீரை பறித்து நீ குழம்பு வைக்கலான்னு மேலே போயிட்டு அப்படியே பூவெல்லாம் நல்லா பூத்திச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அறுத்துடல அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு எல்லா சாமந்தி பூவும் பறிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து மல்லி செடியில் இப்போ தான் முட்டு வைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். மல்லி செடி சுத்தமாக எல்லாத்தையுமே அந்த இலையால் கழிச்சு விட்டோன்னோ மல்லி மொட்டு பெருசு பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3 அடுக்கு வரும் இந்த மல்லி, குண்டு மல்லி. அப்புறம் வந்து பச்சை மிளகா செடியில் பச்சை மிளகா இருக்குதான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி அறுத்ததால் எல்லாமே பிஞ்சு விட்டு இருக்குது. இப்போ தான் பிஞ்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெருசானோடனே அறுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு முருங்கை மரத்தில் நிறைய இலை வந்துருக்குது. அப்புறம் இது வந்து தண்டு கீரை, அப்புறம் பருப்பு கீரை, அப்புறம் கொஞ்சம் இந்த கீரை கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாலக்கீரை கூட இருக்குது. எல்லாமே சேர்த்து கீரைக்காரமாக எனக்கு வந்து கீரை வந்து கலவைக்கீரை கொடுப்பாங்க. அந்த கீரையில் சேர்த்து இது கடையிலான்னு சொல்லிட்டு கீரை கம்மியாக இருக்கான்னு மேலே வந்து கீரை அறுத்துட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு கீரை. எல்லாமே கட் பண்ணால் எல்லாமே துளிர்க்கும். இதெல்லாம் திருப்பி இதான் ஃப்ரெண்ட்ஸ் கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா பச்சைன்னு. அப்புறம் அடியில் சாமந்தி பூ. இதான் ஃப்ரெண்ட்ஸ் கீரை. அப்புறம் வந்து பச்சை மிளகா 2 முத்தின மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் அறுத்தேன். அப்புறம் பார்த்தா அது பார்க்கும்போதே கையில் புட்டுக்குன்னு வந்துச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மாடி தோட்டத்தில் கீரை நிறைய காய்கறி போடுவேன். இந்த மழைக்காக போட்டு இருந்தால் எதுவுமே சரியாக வரல. இனிமேல் தான் போடணும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.